அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடன் தொல்லையிலிருந்து நீங்குவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான துவாவை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு முறை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருப்பாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருவாங்க. ஜாபிரே, தொழுகை இல்லாத நேரத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கீங்களேன்னு கேட்கும்போது, அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, நிம்மதி இல்லாமல் கவலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உனக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறேன், அந்த துவாவை நீங்கள் டெய்லி ஓதினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கடன் தொல்லையை அல்லாஹ் தஆலா நீக்கி விடுவான், நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லும்போதே உடனே அந்த துவாவை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை கற்றுக் கொடுப்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல் வ அஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால் என்ற இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதை அவங்க டெய்லி ஓதிக்கிட்டு வருவாங்க. ஒரு நாள் அவங்கள பார்க்கும் பொழுது, எனக்கு அந்த துவா ஓதுனதுலேருந்து கடனே இல்லாத நிலைக்கு அல்லாஹ் தஆலா என்னை ஆக்கிட்டான், இப்போ நான் நிம்மதியாக வாழ்கிறேன்னு சொல்லி பல ஹதீஸுகளை அவங்க ரிவாயத் செஞ்சுருக்காங்க. ஆக இன்றைய காலகட்டத்தில் மக்கள்கிட்ட நிறைய சோம்பேறித்தனம், கஞ்சத்தனம், அதே மாதிரி இயலாமை, கடன் தொல்லை, அடுத்தவர்கள் நம்மீது ஆதிக்கம் செலுத்துவது, இப்போ இதெல்லாம் அன்றாட நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. முக்கியமாக சோம்பேறித்தனம், கோலத்தனம், இது மக்கள்கிட்ட எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ இந்த தன்மைகள்லாம் நீங்க வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த அந்த துவாவை நம்ம அன்றாடம் ஓத வேண்டும். அதில் என்ன இருக்குது அர்த்தம்? யா அல்லாஹ், கவலையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் அதே போன்று கடன் தொல்லையிலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் அடுத்தவர்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்று அந்த துவாவில் அர்த்தம். இப்போ அந்த துவாவை நம்ம அன்றாடம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பான், கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பான், கஞ்சத்தனம் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பான், கோலத்தனம் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பான், அப்போ நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பான். ஆகவே இந்த துவாவை நம்ம ஓதி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.